வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டும் துருவி எடுத்துக்கணும். கேரட்டையும் துருவிக்கலாம். இதை செத்தி ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதை மூடி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது கேரட்டும் பீட்ரூட்டும் செத்தி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்குங்க. போட்டாச்சு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சோம்பு 1 ஸ்பூன், 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்குங்க. காரத்துக்கு பச்சை மிளகா அரைச்சி போட்டதுனால மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். பிசைஞ்சிட்டு ரவுண்டாக உருட்டி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ பிசைஞ்சிக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாவை உருட்டி எண்ணெயில் போட்டுக்குங்க. இதை போட்டுட்டு கிச்சன் டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். வேகிற வரைக்கும் திருப்பி கிண்டி விட்டுடுங்க. அவிச்ச முட்டையை ஈஸியாக எப்படி உடையாமல் உரிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவிச்ச முட்டையை இதில் போட்டுங்க. போட்டு மூடி இது மாதிரி ஒரு குலுக்கை கொடுத்தீங்கன்னா முட்டை ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். நல்லா தூளாக பாருங்கள், சூப்பராக வந்துடும். உடையாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். உடையாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை எனக்கு திருச்சர ராஜகுமாரி அக்கா தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு. நல்லா சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குங்க.
மீதம் உள்ள மாவையும் போட்டு எடுத்துருங்க. பாருங்க பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதுவும் வெந்துருச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகுக்காக ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் வறுத்து கொட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.